சம்போ சரிக நமக, சம்போ சரிக நமக. சாமியாரம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் நல்லா இருங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. ஆமா, உங்கள யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அம்மா எனக்கு 2 பெண் குழந்தைங்கம்மா. அம்மா எனக்கும் 2 பெண் குழந்தைங்கம்மா. சரி. அம்மா நான் 4 பொண்ணை பெற்றிருக்கேம்மா. அப்படியா? அம்மா எனக்கு 5 பொண்ணுமா. அம்மா எனக்கு 2 பொண்ணுதாம்மா. உங்க பெண் குழந்தைங்களை எல்லாம் என் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைங்க. சாமி, உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன் சாமி. இந்த உலகத்துல நான் 100 வயசு வாழணும் சாமி. கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா, நான் சிரிக்கிறேன் சிரிப்பு அல்ல. நான் அழுவுறேன் 100 வருஷம் இருப்பனா? உன்னை இந்த பூமி தாங்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு இன்னும் 100 வருஷமா? உனக்கு என் மேல பொறாம. கோவிந்தா, என்ன பக்தி! அப்படியே உருளுமா. இதத்தான் எதிர்பார்த்தேன். சாமிகிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி, குழந்தை கேட்டா எப்படி? என்ன மாதிரி ஆசாமிட்டு வைக்கணும்? என்னது? எங்க சாமியார்கிட்ட கேள்வி சொல்ல வந்தேன். எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி. அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா. புரியுதா? அது தெய்வ குழந்தை. அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்க. ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது. நாம யாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால பணிவு பணிவு. இது போதுங்களா? இது ரொம்ப ஓவரா தெரியல. ஓகே, வாங்க. எல்லாம் அந்த அம்பாளோட அருள். சரி, நீ கிளம்புமா, போயிட்டு வாமா. சரி சாமி. எல்லாரும் இந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். சுத்தி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சாமி. 10 வருஷமா இந்த கோயிலை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு அந்த பெருமாளுக்கு தான் தோணும். வணக்கம் சாமி. வாங்க அமைச்சரே. என்ன இவ்வளவு தூரம்? எம்எல்ஏ இருந்தனா தொடர்ந்து 4 வருஷமா மந்திரியா இருக்கனா அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். மந்திரி ஆயிட்டீங்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கு மேல பகவான் பார்த்துப்பாரு. என்ன சரியா? நீங்க சொன்னா சரிதான் சுவாமி.
என்னடி ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என்னங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்களேன். யார் பெத்த குழந்தையோ. வாடா செல்லம். ஏங்க இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்திருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கா செல்லம். துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி வா போலாம். நான் என் பர்த்டே ட்ரெஸ் தான் போட போறேன். என்னடி இவ? அவ அப்படிதான்டி, எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பா. சரி நம்ம போலாம் வா. என் கூட ஸ்போர்ட்ஸ் கோர விஷயம் யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் சார். சரி, இது பிறகு யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே? குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? அதான் அன்யூனிஃபார்மில் வந்திருக்க. கோச்சிங் போகணும்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க? ஹே, கோச்சிங்க்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? சார் லிஸ்ட்டில் என் பேர் வந்திருக்குன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க? இதை பார் மனோஜ், நடக்க போகிற காம்படிஷனில் நம்ம ஸ்கூல் சார்பாக 3 பேர் மட்டுமே லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் கலைவாணி, செல்வி, தேவி. இல்லை தேவி மட்டும் வரல. இவங்க 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க 2 பேர் தான் கலந்துக்கிறோம். சார் ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டு போயிடுவேனா? சார் ப்ளீஸ் சார். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க. கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா, பாம்பு மாட்டிக்கிட்டு. அப்ப அடுத்த பௌர்ணமிங்க. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு. அதனாலேயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணாம்பு அடிப்பாரு. சும்மா இறையா, என்னம்மா எப்ப பாரு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும். புரியுதா? 2வது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபிட்சமா இருக்கும். புரியுதா? நல்லது, கிளம்புங்க. சுவாமி வாங்கிக்கலாம். நல்லா இருப்பா. நீங்களும் வாங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரங்க சாமி. சரி சரி, போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி, நீங்க போங்க. மந்திரி வராரு போல இருக்கு. மந்திரி கொடுத்தாலும் வேணாம்பா. மந்திரி உஷார். மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க. முதல்ல போ. வந்துட்டா. வாசனை தூக்குது. என்ன சொன்ன? உன் தலையில இருக்கிற மல்லி வாசம் மனச கிள்ளுது. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே கோச்சிங்கிற பேர்ல கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நான் இப்ப சொன்னாலும் உன் வேலை போயிடும். துர்கா, என்ன ஆயிடுச்சு?
டீச்சர் டீச்சர் காப்பாத்து. டீச்சருக்கு என்ன ஆயிடுச்சு? என்னடி டீச்சர் இங்க வாங்க. ஏன் துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்னை சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. ஏமா துர்கா, அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, போலாம்ல? என்ன அம்மாவும் பிள்ளையும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, இவ கிளாஸ்மேட் அவ வீட்டுக்கு கூப்பிடுறா, அதான் போயிட்டு வான்னு சொல்லி. அப்படியா? கிளினிக் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சார் வாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்துல? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்ற இவன்? இன்கம் டாக்ஸ் ரெய்டுங்கறான். அதானே எஸ்ஏ இருந்த உடனே படிப்படியா டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கா வந்த? ஐயா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம், நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. பண்ண முடியாத உன்னால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி. கிளம்பு. எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்துல இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவான். கார்த்தி, சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு. நீ பசங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துருப்பு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன் தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர, ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம். யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஆமாம் தலைவரே, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். நிறுத்துங்க, சாமியார் வந்துட போறாரு. என்னது தாம்பூல தட்டம், பத்திரிக்கையும் பணம்மா? எல்லா வேலையும் முடிஞ்சதா? உங்களை பார்க்கணுமா? என்னப்பா விஷயம்? வணக்கம் சார், ஊர் உங்களை தான் தேடி வந்திருக்கோம். என்ன இது தட்டில் பத்திரிக்கை, கையில் என்ன பணம்? எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகமா? பொதுவாக தெய்வகாரிகளுக்கு நான் இருக்கும் பணம்லாம் வாங்குறது இல்லை. நீங்கள் போங்க, நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வரேன். அப்புறம் பணத்தோடு கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் புறப்படுறோங்க. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பார்த்துக்கோங்க. சரியா? சரிங்க சாமி. வரேன். போங்க சாமி. போயிட்டு இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்தடா. இந்த ஆள் அடிக்க மாட்டீங்கன்னா நம்மளே அடிக்க விட மாட்டீங்களா? யோ போஜனம், எவனா ஒருத்தர் லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிரும். என்ன அவசரம் பிடிச்ச மாதிரி நீ வேணா பாரு. கண்டிப்பா எவனோ ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கை விடு. போஜா, எத்தனை நல்லா தானே போஜா. ஏன் தடவர? ஒரு அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன கனவு? இந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். இதுல நீயே கொஞ்சம் கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா. அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. ஓ, நம்ம மந்திரி என்ன இவன் காவடியை தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? வாங்க 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 வாங்க. என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார், அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா?
சாமி சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டானே. இதுக்கு ஏங்க பதட்டப்படுறீங்க? நல்லது தானே பண்ணிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு அவரே போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவொன்னு ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க இது எப்படிங்க வெளியே தெரியும்? நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா 2 பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கயா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன். பணம் பத்திரம். வெரி குட். நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது. யோ, நான் தான் ஏன் பேசுறேன். போஜனம். சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம் அமுக்கணும்ல, அதனால அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸ்யா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டில் ரெய்டுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் மணியை பூரா ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சுட்டாரு. பிளாக் மணியா? அதை வேணான்னு சொல்றதுக்கு அன்பானந்தா இப்போ ஆசிரமத்தில் கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம இப்போ ஆசிரமத்தில் இருந்தாகணும். ஆமா. அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. வருது சீக்கிரம் போ. எத்தனை கோடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்களோ தெரியலையே. எப்படி நான் சொன்னது பழிச்சதல்ல? அமைச்சாரா? ஆமா சாமி. அது சரி, மேட்ரு எங்க? அடியில இருக்கு சாமி. அது எங்களுக்கு தெரியும்பா. இவரு கேட்ட மேட்ரு எங்க? வண்டியில இருக்கு சாமி. கொண்டு வா. அவரு கையில முதல்ல கொடு. அப்புறம் இவருக்கு அப்புறம் எனக்கு. ஐயோ, ஓ இந்த பக்கம் வழி மாத்திட்டாங்களா? சீக்கிரம் வா. மொத்தம் எவ்வளவுதானா? ஐயோ, யாரும் இல்லையே. எல்லாரும் வெளியே கேச்சு. காக்கா குருவிக்கு எறும்பூடும் ஆசிரமத்தில் கிடையாது. அந்த பூனைக்குட்டி அத்தனை முதல்ல அனுப்ப கையை கொடு. போஜனம் 4 இந்த பக்கம் வை, 2 அந்த பக்கம் வை. 4 இந்த பக்கம், அந்த பக்கம் 2. ஆமா. 1 3 4. கரெக்ட். எதுக்கு இப்படி பிரிக்க சொன்ன? யோ, போஜனம் இந்த 4 இங்க இருந்தா தான் அன்பானந்தாவையும் அரசாங்கத்தையும் நம்ம ஏமாற்ற முடியும். இந்த 2 நம்ம பங்கு போட்டுவோம். சரியா? உனக்கு என்னைக்கு விளங்குச்சு அளவு? இந்த 4 எடுத்து வச்சிருவோம். மந்திரி ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இந்த 2 நம்ம பங்கு. இதை பிரிங்க. ஆக்கு போக்கு அப்பள வடை டாக்கு பூக்கு டையா கொய்யா எடியா. இரியா. வெயிட்டா இது வெயிட் பாக்குறியா? அப்படின்னு அதை எடு. வெயிட் இல்ல, இதான் வெயிட். இதுதான் எங்க மூட்டை. என்ன பேட்ஸ்மேன் வருது? ஏய், கட்டு கட்டா பணம் பாரு. ஐயோ, ஐயா, என்னையா உள்ள 1 கோடி பணம் வரும்னு பார்த்தா ஒரே கோவல துணியா வருது. பேந்த துணி கிழிஞ்ச பனின்னு டாம் டூம் டையின் நாங்க கொய்யா. என்னையா அது? வெயிட்டா ரிவ்யூல எடுத்து ஏமாத்திட்டோம். புலம்பாதீங்க ஐயா, புலம்பாதீங்க. எடுத்து தொலைங்க. அப்படியா? போட்டு இந்த புடி. போன் எடு. அப்பப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது வேலு, எங்க இருக்க? லட்சுமி சொல்லு, என்ன விஷயம்? அன்பானந்தா சாமிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கலையா? லட்சுமி என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. யோ, நம்ம ஆசிரமத்துல மூட்டை மூட்டையா பணம் இருக்கியா? அத 4 சாமியாரும் பிரிச்சு பங்கு போட்டுட்டு இருக்காங்கயா. நம்ம அன்பானந்தா சாமி கிட்ட சொல்லணும். பணம் மூட்டையா? ஹலோ 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 ஹலோ. யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க? அன்பானந்தா சாமி கிட்டயா? ஏய், அன்பானந்தா சாமி வந்ததும் நீ பணத்தை வச்சிருக்கிற விஷயத்துல சொல்லதான் போறேன். யோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுடு.
சார் அன்பானந்த எப்படி கொலை பண்ணி போட்டிருக்காருன்னு நம்பவே முடியலையே. நம்ம சேஸ் பண்ணி என்னையா பண்றது? அவளை இன்னும் காணுமேயா. யோ கமிஷா, பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட கொடுத்தியா? அவகிட்ட தான் கொடுத்தேன். இப்ப டாமடுத்து இப்ப பாரு. சிரிப்பு. இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போறோம் சொல்லு. ஐயோ நம்மள உடியா, அவ ஏதாவது செய்வாள்ல. செய்கூலி உண்டு, சேதாரம் இல்லை. அப்படி போடு. சின்ன குட்டி வந்துட்டா ஜிமிக்கியோட.
அப்படியா? ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? சாமி, நம்ம ஆசிரமத்துக்கு போலீஸ் வர. என்னது? ஆசிரமத்துக்கு போலீஸ்? அங்க வராரு பாருங்க, அவர்தான். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? என் மேல கம்ப்ளைண்டா? நான் என்ன தப்பு பண்ணேன்? மந்திரிட்ட மூட்டை பணம் வாங்கினீங்களே, சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் தெரியுமே, சொல்லுங்கயா. அது மட்டுமா? ஆசிரமத்துல வேலை செஞ்ச பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணாரு. என்ன குறப்பார்வு பாக்குற? நான் தெரியாம கேக்குறேன். இந்த சின்ன வயசுல முதல்ல எவனாவது சாமியார் வேஷம் போடுவானா? இதே ஃப்ராடுத்தனம். பாருப்பா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ போலியா? நான் போலியா? நீங்க சொன்னாதான் இந்த கும்பலாம் கலங்கி போகும். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. போலீஸ் அராஜகம். நான் வணங்குற அம்பாளும் நீங்க கும்பிடுற தெய்வமும் அந்த 5 பேரை சும்மாவே விடாது. தயவு செய்து கலைஞ்சு போங்க. நான் சொல்ற தயவு செய்து கலைஞ்சு போங்க. எப்படியோ நாம நினைச்சது நிறைவேறி போச்சு. அதனால இன்னையிலிருந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் தான் ராஜா. நம்ம தான் ராஜாயா? உடையா அந்த பீரநந்தி வேற இருக்காளே, அவ ஒருத்தி தான் நீயே சமாளிப்பியா? அன்பானந்த ஆசிரமத்துல பெண் கற்பழித்து கொலையா? நம்பவே முடியல பாரு. இப்பெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் சாமியார்களுக்கு பிசினஸா போச்சுப்பா. அன்பானந்த சாமியார் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப நல்லவருப்பா. அட போப்பா, நீயும் சாமியாரும். காட்டுக்குள்ள போயிட்டு சீக்கிரம் வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க. நம்மளுக்கு நெகட்டிவாவே பாட்டு போடுவாங்க. இது மெதுவா இருங்க. ஏன் வாட்ச்மேன் இருப்பான் தான்? வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது. நான் உள்ள எட்டி குதிச்சு கேட்ட திறந்தேன். என்ன கேட்டு திறந்து இருக்குது. உள்ள வாங்க. வாங்க வாங்க. சத்தம் போடுறது என்ன? சரி சரி. வா 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 வா. அங்க பாரு. இங்க பார்த்தா ஆசிரமம் மாதிரில இருக்கு. ஆமா, ஆசிரமே தான்டா. ஆசிரமத்துல தான் கருப்பு குடத்தை மூட்டை வச்சிருப்பாங்க. நல்ல வேட்டை தான். அப்போ வேட்டையாடு விளையாடு. என்னையா போற நேரத்துல நின்னு நிதானமா போகணும். அப்படியே. ஏய் என்னையா? ஏய் என்ன கோயில அடிப்பிரதோஷமா பண்ற? பின்ன கொஞ்சம் வேகமா போ. சாமி, சாமி, என்னது கண்ணை மூடிட்டு இருக்காரு? தியானம் பண்றாரோ? சாமி, சாமி, என்ன சாமி இது? நான் வந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. என்னை இங்க உட்கார வச்ச சிஷ்யனுங்களை பத்தி நினைச்சு பார்த்தேன். அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க தானா? ஆசிரமத்துல திருட வந்தவங்களை திருத்தி சிஷ்யனா வச்சேன். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். ஆனா என்ன கெட்டவன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க சாமி, நீங்க உண்மையானவர்னு அந்த நீதி தேவதைக்கே தெரியும் போல இருக்கு. அதனாலதான் என்னவோ இந்த வழக்குல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா சாமி. அந்த அம்பாள், நான் கும்பிடுற அம்பாள் என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். வணக்கம். வணக்கம் சாமி. என்னப்பா ஆசிரமெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, போலாம். வாங்க போலாம். ஐயோ விடுங்க. என்னங்க இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கால. என்னடி பொண்ணுங்கிற? நமக்கு பிறந்த பொண்ணாடி அது. பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி. வாடி. எனக்கு பொண்ணு வந்துட போறாங்க. ஏன்னா இப்படி இருக்கீங்க?
மனுஷன் என்ன நீ பெத்த பிள்ளையான்னு கேட்டுட்டான். ஆனா நான் உன்னை தெருவுல கண்டெடுத்தாலும் என் கருவுல சுமந்தவளாதாம்மா நினைக்கிறேன். நீ தெய்வ குழந்தை. நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டியவளே இல்ல, கோவில்ல இருக்க வேண்டியவமா. நான் வணங்குற துர்கா தேவிமா நீ. அதனால நீ ஆசிரமத்துக்கே போயிடு. அந்த அன்பானந்தா சாமி தான் உனக்கு பாதுகாப்பு. சாமி வாமா துர்கா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சதால அந்த அம்பாள் என்னையும் தண்டிச்சிட்டா. அதே மாதிரி இங்க முதல்ல ஆசிரமத்துக்கு திருட வந்த 5 பேரும் இப்ப சாமியாருங்கிற போர்வையில ஊருக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை அம்மன் சக்தி கொண்டு மூலமா தடுக்க நான் ஒரு வழி சொல்றேன். நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே உருப்போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த அம்பாளே வந்து உன் மனசுக்குள்ள இறங்கிடுவா. புரியுதா? காதை கொடு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா சார்? ஏற்கனவே பீரானந்தி, போஜானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, இன்னைக்கு சிரிப்பானந்தா, இப்படி எல்லார் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனால் நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல சார். டோன்ட் வரி, புது கமிஷனர் வந்துட்டாரு. எல்லா ஃபைலையும் அவர்கிட்ட ஒப்படைப்போம். என்னையா அது? பத்திரிக்கை பார்த்தீங்களா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னதான் செய்கிறீங்க? நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்க? பதில் சொல்லுங்க. பிரஸ்லையும் மீடியாவிலையும் போலிச்சாமியாரை பற்றி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க தாறுமாறா பேசுறாங்க. சொல்லுங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? சார், நான் சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுவீங்களோ யாரை பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பர்லையும் மீடியாவிலையும் போலி சாமியார்களை பத்தி நியூஸ் வரவே கூடாது. ஓகே சார். உட்காருங்க உட்காருங்க. யோ எம்எல்ஏ, அந்த சாமியார் பசங்களுக்கு போனை போடு. சாமி போன் அடிக்குது, எடுங்க. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா. தலைவரே, போலி சாமியாருடைய ரிங்டோனை கேட்டிங்களா? ஹலோ, சொல்லுங்க அமைச்சரே. யோ சிரிப்பானந்தா, நீ காவியை போட்டுட்டு ஊரை ஏமாத்துறவன். ஆனா நான் கதர் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என்கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சு ஜாக்கிரதை. யோ முட்டா மந்திரி, நீ கதர் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாற்ற முடியும். நாங்கள் காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாற்றுவோம். பார், நாங்கள் நினச்சா 10 நிமிஷத்தில் ஒருத்தனை மந்திரியாக்குவோம், 10 நிமிஷத்தில் பதவியில் வந்து கீழே இறக்குவோம். தெரிஞ்சுதா? நாங்கள் 5 பேர் தான் நினைக்காத, எங்களுக்கு மேலே தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, தாதாஜி. அவன் யாரா புதுசா? அவன் தான் எங்களோட தலைவன். அவனை நான் பாத்துக்கிறேன்டா. என்னோட 6 மூட்டை பணம் எங்க? அமைச்சரை, நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், பண விஷயத்த நானும் வெளியே சொல்ல முடியாது, நீயும் வெளியே சொல்ல முடியாது. அரோஹரா 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 அரோஹரா. யோ டிஎஸ்பி, இந்த போலிச்சாமியாரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஸ்பெஷல் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமே? எஸ் சார். அவர் பேர் என்ன? ஏசி ஜெயபிரகாஷ். அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். கடந்த ஆட்சியில ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். அவரை நான் பார்க்கணுமே.
இப்ப நடக்கிற இந்த அவசர கூட்டம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. பத்திரிக்கையில் வந்த இந்த நியூஸை பத்தி பேசுறதுக்காகத்தான். நேற்று சிஎம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. என்னால பதில் சொல்லவே முடியல. நான் சிட்டிக்கு மட்டும் புதுசு இல்ல, சாமியாரை பத்தின இந்த கேஸும் எனக்கு புதுசுதான். தப்பு பண்ணிட்டு இப்படி புத்திசாலித்தனமா மக்கள் சப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருங்க யாரு? எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? சார், அந்தந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. சார், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல சிரிப்பானந்த சாமியார் ஒருத்தர் ஆசிரமா வச்சுக்கிட்டு கொலை கொள்ளன்னு சிதம்பரத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் சார். சார் நீங்க சார் அதே மாதிரி விழுப்புரத்தில் போஜானந்தா, புதுச்சேரியில் பாம்பானந்தா, காஞ்சிபுரத்தில் கம்ஷானந்தா, இவங்களுக்குள்ள பெரிய நெட்வொர்க்கே இருக்கு சார். சார், நம்ம டீம் தக்க ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண போகும்போது சாமியாருங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். சார், நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணப்போ அந்த போலி சாமியாருங்கெல்லாம் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் பதுங்கி இருக்கிறதா நம்ம உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஆனா இந்த கேஸ் இப்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்திருக்குது. உடனே அந்த போலி சாமியார்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். போலி சாமியார்களை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆளால தான் சார் முடியும். நம்ம டிபார்ட்மெண்டா? ஹூ இஸ் ஹி? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் இப்ப எங்க இருக்காரு? சார், அவர் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு சார். அப்படியா? ஃபார்வர்ட் சார், நாம இப்போ எந்த போலி சாமியாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களால தான் சார். இம்மிடியேட்டா நான் அவரை சந்திச்சாகணுமே. சார், அவர் எங்க இருப்பாரு எனக்கு தெரியும் சார். யோ, நீ இன்ஸ்பெக்டரா நான் இன்ஸ்பெக்டராயா? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் தியாகு, நாளைக்கே அழைச்சிட்டு வந்துடுறேன் சார். எஸ் சார். நம்ம ஏசி ஜெயபிரகாஷ் சார் வந்தா கண்டிப்பா அந்த சாமியாரை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, ஏசி எங்க போய் தேடுவாங்க? நம்ம எஸ்ஐக்கு அவர் இருக்க இடம் தெரியும் சார். யோ கேசவா. எஸ் சார். ஏசிய பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். அவர் இருக்கிற இடத்த நீ காட்டலன்னு வச்சுக்க, எஸ்ஐயா இருக்கிற உடனே ஏட்ட ஆக்கிடுவேன். அப்ப கரெக்டா காமிச்சா என்ன ஏசி ஆக்கிடுவீங்களா? தக்கலா சார், சும்மா வாங்க சார். அவர் இருக்கிற இடத்துக்கு நேரா போய் நம்ம ஜீப் நிக்க சார். இந்த ஆளை வச்சுக்கிட்டு வாங்க சார். போலீஸ் வண்டி வருதியா? என்னையா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஜீப்பை நிக்க வச்சுட்ட? எவனாவது ஒருத்தன் போலீஸ்காரன் மாமூல் வாங்க வந்திருக்கான்னு பெட்டிஷன் போட போறாயா? இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப், இங்க மாமூலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. இது கூட எனக்கு தெரியல பாரு. தல கொஞ்சம் பயிர் கொடுத்தா. நைட் ஆனா இதே தொந்தரவு தான். என்னையா அது? என்கிட்ட வாங்கின 1 லட்சம் ரூபாய் கொடு. நான் எப்படி உங்ககிட்ட வாங்கின 1 லட்சம்? ஏமாத்திரியா? அதே தொப்ப, அதே பீஸ். கடன் வாங்கியிருக்கான். ஒண்ணு கொடு, நான் ஒண்ணு விட்டுறேன். இப்ப தெரியாத போலீஸ் யாருன்னு? நீ போலீஸ். நீங்க போலீஸ். சரக்கு பேசுது. இறங்கிடுச்சு சார். இது போலீஸா? என்ன சொல்றேன் பாத்தீங்களா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல சார். யூனிஃபார்ம் இல்லைன்னா சோத்துக்கே சிங்கி அடிக்கணியா? போலீஸ்காரனை பார்த்தா பயப்பண்ணியா? எங்க சார் பயப்படுறா? இந்த உருவத்துக்கும் பயப்பட மாட்டேன்றா, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பயப்பட மாட்டேங்கிறா. என்ன மைத்துக்கு மீச வச்சிருக்க? எடுத்துட்டுமா? ஒட்டு மீசையா? ஐயோ, என்ன பாத்துற போறாங்க? அத நான் பாத்துட்டேனே. நம்ம ஏசியா மாதிரி இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு எப்படி ஏசின்னு கரெக்டா சொல்ற? முன்னாடி பார்த்து கன்ஃபார்ம் பண்றேன். வாயா. சார், நம்ம ஏசியா தான். வாங்க. ஏசியா? என்னையா சொல்ற? பாவம் கொஞ்சம் தூக்குங்க சார். இந்த நிலைமையில இருக்காரு. இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலகையாளுதே. மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம்.
மண்ணாகி போகும் வாழ்க்கையில் உறங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகை ஆளுதே மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே ஆசாமி என்பவன் கூசாமல் தன்னை சாமி என்கிறார் காவி அணிந்தவன் நாள்தோறும் காலில் விழுக வைக்கிறார் எந்த சாமியும் தன் தேவை தன்னை கேட்பதில்லையே விளக்கை தெரிந்தவன் தினம் போடும் வேஷம் தெரிவதில்லையே அரங்கேற்றும் தினந்தோறும் வெறியாட்டம் கலிகாலம் இதுதான்டா அட மனிதா பொய் வேஷம் சரிதானும் மண்ணாகி போகும் வாழ்க்கையில் குரங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகை ஆளுதே மரண வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே நம் வாழ்க்கையோட ரெண்டு பக்கங்கள் துன்பம் வருகையில் ஆசாமியை நீ சாமி என்கிறாயோ பொய்கள் என்பதை அவன் பேசி பேசி உண்மையாக்குவான் உந்தன் அழுகையை அவன் பயன்படுத்தி படுக்கையாக்குவான் அரங்கேற்றும் தினந்தோறும் வெறியாட்டம் கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை உறங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகை ஆளுதே மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே யோ ஏசி வந்துட்டாரியா சூப்பரா இருக்கிற சார் வாங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டப்போ நீங்க சஸ்பெண்ட்ல இருந்திருக்கீங்க அதுக்கு இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க நான் நேரடியாவே கேட்கிறேன் வாட் எவர் தி ரீசன் சார் அதிகாரிகளுக்கு ஆமா சாமி போட்டு மந்திரி கிட்ட மாமா வேலை பாக்குறவங்கள சார் இந்த ஜெயபிரகாஷ் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு ஹை ஆபீசர் எப்படியா பேசுறது சார் உங்க நேர்மையும் கடமையும் நீங்க எப்ப சார் கத்துக்கிட்டீங்க இந்த காக்கி சட்டியை போட்ட பிறகுதான் சார் ஆனா நான் அதை கருவில் இருக்கும்போதே கத்துக்கிட்டவன் என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருடைய ரத்தம் தான் என்னுடைய உடம்புல ஓடுது இந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் போடும்போது யோசிச்சேன் ஆனா போட்டதுக்கு அப்புறம் நேசிச்சேன் சார் நாம பப்ளிக் சர்வன்ட் சார் மக்களுக்காக மட்டும்தான் சார் நாம உழைக்கணும் குற்றவாளிகளுக்கு துணை போக கூடாது மிஸ்டர் ஜெயபிரகாஷ் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஹோல் டிபார்ட்மெண்டே ஏன் தப்பா பேசுறீங்க ஓகே சார் நான் என்ன தப்பு செஞ்சேன்
நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? பிளாக் டாட்ஸ் சஸ்பெண்ட். இது ஒரு அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ எனக்கு கொடுக்கல, ஒரு புறம்போக்கு போலீஸ் சாமியார் வாங்கி கொடுத்தான். ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாம செய்யணும்னு நினைக்கிறேன் சார். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது. உண்மையா வாழ்ந்து பாருங்க, பயம் போயிடும். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க. எனக்குள்ள இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் உங்களுக்கும் இருக்கு. என் சர்வீஸில் நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். என் மேலதிகாரிகளை எதிர்த்து பேசியிருக்கேன். பல தண்ணி இல்லாத காட்டையும் பார்த்துருக்கேன். நிறைய சஸ்பெண்ட் ஆர்டர்களையும் வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தோம் இந்த போலீஸ் வேலை எனக்கு போர் அடிக்கல. சாதாரண போலீஸ் அதிகாரியா இருந்தேன்னா இன்னைக்கு சிட்டி கமிஷனராகவே இங்கே வந்திருக்கேன். ஒரு போலீஸ்கார பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இப்படி உட்காரும் போது தனக்குள்ள அவன் நினைச்சு சந்தோஷப்படுறது அவன் வாங்கின அவார்டோ ரிவார்டோ இல்லை, கடந்த காலத்தில் அவன் செஞ்ச சேவைகள் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். அந்த சாமியார்களை பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு சார். வித் யுவர் பர்மிஷன் சார். ஓகே, புரிசி. இவ சென்னை பெரம்பூரை சேர்ந்தவன். இவளுடைய நம்ம பேர்லயே குளிப்பாங்களோ? ஆமா சார். இவ கல்லூரி பெண்களை மயக்கி விஐபிகளுக்கு வித்து நிறைய பணம் சேர்த்துட்டா சார். ஓ, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க தம்பிங்களா. நீராஜ் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்கிறாங்க. நாங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க. எல்லோரும் எழுந்து தியான மையத்திற்கு செல்லுங்கள். சரியா? ஐயோ, ஏய் எட்ரி. காலமுக்கு. ஏய், தீர்த்தெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? எப்படி மாட்டுவாளோ. நீ நல்லா அமுக்கி தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவ வந்திருக்காமா. வர சொல்லு. சரிம்மா. இவன் கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும், அவதான் வேணுங்கிறான். என்ன பண்றது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள்.
என்கிட்டயே நடிக்கிறியா? இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஒரு ஆண் நிற்கவும். என்ன எலி பிடிச்சிட்டு இருக்கியா? மயிலே மயிலேனா இறகு போடாது, புடுங்கணும். தூக்கிட்டு போடா அவளை. ஏய், தூக்கிட்டு ரூமுக்கு போடா. நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா, நில்லுப்பா, இருப்பா. ஏய், என் தங்கச்சிங்க சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சியை எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? உன் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்புனா. அதுக்கப்புறமா தான் அவளை காணும். அவளை காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லைன்னா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் 100கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சக்தியை காணும்? இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி, உடம்பு பிடிச்சல. ஏய், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறேம்மா, விட்டுடுறேன். இன்னும் 1 வாரமோ 10 நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சு தானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ப்ளீஸ், நீங்க முன்னேறணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை பழகிடாதீங்க. உனக்கு எங்கடி வாழ்க்கை? ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? ஆமா, யார்மா நீ? என்ன விஷயம்? சார், நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா, என்னாச்சு? சார், வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னமா சொல்ற? உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம். ஏட்டியா, இங்க ஒருத்தர் நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய், போடா நில்லு. ஏய், எங்க வர்ற? நில்லு. ஏய், இங்க ஒருத்தர் வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா? ஏட்டியா, அவளை இப்படி. எஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க. ஒன்னும் கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க. கேட்டியா, அதோ போறாளுங்க பாரு. சீக்கிரம் வாடி. அம்மா, வாங்க சீக்கிரம். டிரைவர், வண்டி எடு. ஏய், இங்கதான் இருக்கியா? நான் ஒண்ணும் செய்யல சார், எல்லாம் அந்த பொம்பளை சாமியார் தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் அவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறேன் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுடுங்க சார். கான்ஸ்டபிள் ஐயா, இவளை வண்டியில ஏத்து. சரிங்க. எங்கடா போனீங்க எல்லாரும்? யாருமே இல்லையா? சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா. வாங்கடா. ஷட். மா, இங்க வாங்க. எஸ் சார். இவளை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார்.
யாரு பெத்த பொண்ணு? எத்தனை பொண்ணுங்க? இவன் பேர் போஜானந்தா சார். இவன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நிறைய ஏழைங்களுடைய நிலத்தை ஏமாத்தி பல கோடி சம்பாரிச்சிட்டான் சார். இவனுங்க எங்க பேர் பிடிக்கிறாங்க இப்படி? தெரியல சார். வந்துட்டியா? 40 ரேஷன் கடைன்னு சொன்னேன். 4 கிலோ அரிசி கூட ஆசிரமத்துக்கு வரவே இல்லையா? எங்கங்க இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த தப்பும் பண்ண முடியலங்க. ஆமா சாமி, விழுப்புரம் செக் போஸ்ட்ல கலெக்டரே வந்து பிடிச்சிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும் சாமி? கேரளாவில இருந்து அரிசி லாரி மூலமா கர்நாடகாவுக்கு போகுது. அந்த லாரி நம்பரை சொல்றேன். அந்த லாரியில் இருக்கிற அரிசி பூரா இந்த ஆசிரமத்துக்கு வந்துடணும். லாரி நம்பர் KL 079999. ஏப்பா, ஆசிரமத்துக்கு ஒருத்தன் வந்து டீல் போட்டு போனான். இப்ப நீ பெட்டியோட வந்திருக்கிற. 2 பேர்ல நான் யாருக்கு ஹெல்ப் பண்றேன்? சாமி, எங்க சேட்டு அவனை நம்பல. அப்படியா? அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிருக்காரு. முதல்ல இடத்த பாக்குறோம், டீல முடிக்கிறோமா? ஏறு. இந்த லேவுட் தானே? ஆமா சாமி, இதுக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர். அங்க பாருங்க, ஒரு 50 குடும்பம் குடிசையை போட்டு காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள தான் நீங்க காலி பண்ணணும். காலி, இந்த இடம் ஒரு 500 கோடி தேரும் போல் இருக்கு. ஆமாங்க, அதுக்கு மேலேயே தேரும். அப்ப கமிஷன்ல 10% ஏத்திர வேண்டியது. இடம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம்டு. உங்க முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆமா, இவங்களை எப்படி காலி பண்ண போறீங்க? சோல் போட்டு தான். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டுமோ? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. சாப்பாட்டில் மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்று லிமிட்டெடு, இன்னொன்று அன்லிமிட்டெடு. இது அன்லிமிட்டெடு குரூப் சேர்ந்து அதை சொல்ல வந்தேன். நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க. சாமி, நீங்க கேட்ட அட்வான்ஸ். என் கையால் இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். அன்பார்ந்த ஸ்ரீனிவாசபுரம் மக்களே, போஜானந்த சாமியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆசிரமத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் அனைவரும் இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டு சாப்பிடும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.